உலகமெங்கும் இருக்கக்கூடிய என் அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு தஞ்சை பழனி ராஜகுரு ஜோதிடரின் அன்பான வணக்கம். கும்பம் ராசியிலே ஜனனமான உங்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அது மட்டும் அல்லாமல் ஜூன் மாதம் 29ஆம் தேதி சனி பகவான் வந்து வக்ர நிலை அடைகிறாங்க. நவம்பர் 15 வரைக்கும் வக்ர நிலையில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத நாம் வந்து முழுமையாக தெரிந்து கொள்ளலாம். அதாவது பார்த்திங்கன்னா, முதல்ல கும்பம் ராசியில் ஜனனமானதுக்கு நீங்கள் வந்து இறைவனுக்கு நன்றி சொல்லணும். அதாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க, நவக்கிரகங்கள்லேயே ஈஸ்வரன் என்கின்ற ஒரு பட்டம் பெற்றவர் சனீஸ்வர பகவான். அது மட்டும் அல்லாமல் இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஜீவராசிகள் அத்தனைக்கும் வந்து ஆயுளை கொடுக்கக்கூடியவரும் ஆயுள் காரகனாகவும் இந்த சனி பகவான் தான் வர்றார். அப்போ இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா விதமான உயிர்களுக்கு மட்டுமல்லாமல் உத்தியோகத்திற்கும் அதிபதியாக வரக்கூடியவர் தான் இந்த சனி பகவான். அப்பேற்பட்ட இந்த சனீஸ்வர பகவானினுடைய ஆதிக்கத்தில் ஜனனமான நீங்கள் தான் கும்பராசிக்காரர்கள். அப்போ நமக்கு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகரத்தோட மோதாத கும்பத்தோட சேராத அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, நீங்கள் வந்து சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் ஜனனமானதுனால மகரத்தோட மோதக்கூடாது, கும்பத்தோட சேரக்கூடாது அப்படிம்பாங்க. என்ன காரணம்னா, கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து பக்கத்தில் வச்சுக்குவீங்க. இல்லைன்னா நீங்களே வந்து அதை கட் பண்ணி தூக்கி போட்டுருவீங்க. ஆகையினால தான் சனீஸ்வர பகவானினுடைய ஆதிக்கம் இல்லைங்களா நீங்கள், அதனால தான் இந்த மாதிரி ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த கும்பம் ராசி அப்படின்னாக்க ரொம்ப உயர்ந்த ராசி. இருக்கக்கூடிய ராசிகள்லேயே வந்து பார்த்தீங்கன்னாக்க, கும்பம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப உயர்வான ஒரு சொல், உயர்வான ஒரு பொருள். அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்க, இந்த கும்பத்தை வந்து எங்கே வைக்கிறாங்க? அதாவது பார்த்தீங்கன்னா, நம்முடைய இறைவனுக்கு கும்பம் வைக்கிறாங்க. அந்த இறைவனுக்கு ஆலயங்கள் வந்து கட்டப்படுது. அந்த ஆலயங்கள் வந்து கட்டப்பட்டு இறைவன் ஆலயத்தில் இருந்தாலும் கூட இந்த கும்பம் வந்து விமானத்தில் உயரத்தில் கொண்டு போய் வைக்கிறாங்க. அப்பேற்பட்ட ராசியில் ஜனனமான நீங்கள் கும்பம், கும்பம் என்றால் கோபுரத்தில் தான் இருக்கும். அப்போ அந்த கோபுரமே எங்கே இருக்கு? ஆலயம். அந்த ஆலயத்துக்கு கும்பம் வைக்கிறாங்க. அப்பேற்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த ராசியில் ஜனனமான நீங்கள் உண்மையிலேயே இறைவனுக்கு நீங்கள் நன்றி சொல்லணும். கும்பராசியில் நான் ஜனனமாயிருக்கேன். இந்த பூமியில் இறைவன் வந்து எனக்கு கும்பராசியில் ஜனனமான எனக்கு வந்து அந்த பாக்கியத்தை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி இறைவனுக்கு கண்டிப்பாக நீங்கள் நன்றி சொல்லணும். அப்படியாப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த ராசியில் ஜனனமான உங்களுக்கு இந்த பூமியில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது நாம் வந்து இதில் தெரிஞ்சுக்கலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்க, நீங்கள் எங்கே சென்றாலும் உங்களை வந்து கையெடுத்து வணங்கக்கூடிய அளவிற்கு நல்ல ஒரு உயர்ந்த பதவிகளில் இருக்கக்கூடியவர்களும் நீங்கள் தான். அதே மாதிரி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, நீதிபதியாக இருக்கிறவங்க, நிறைய வந்து நேர்மையாக வந்து ச நேர்மையை கடைப்பிடிக்கக்கூடியவர்கள், இது எல்லாமே யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இந்த சனீஸ்வர பகவானினுடைய ஆதிக்கத்தில் வந்தவங்க தான். ரொம்ப நேர்மையாக இருப்பாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்க, இந்த நாட்டை வந்து பாதுகாக்கக்கூடியவர்கள் என்றே வந்து உங்களை வந்து சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து ரொம்ப கரெக்டாக நடந்துக்கணும், உங்கள்கிட்ட வந்தாவே கொஞ்சம் பயப்படணும், அந்த மாதிரியான ஒரு நபராக இருக்கக்கூடியவர்கள்லாம் நிறைய அந்த கும்பம் ராசியில் தான் இருக்காங்க. ஏன்னா வந்து எல்லாத்துலேயுமே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும், ரொம்ப நேர்மையாக இருக்கணும், ரொம்ப தூய்மையாக இருக்கணும் அப்படின்னலாம் நிறையா வந்து கும்பம் ராசியில் ஜனனமான நீங்கள் தான். அப்பேற்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த ராசியில் ஜனனமான உங்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க, சனீஸ்வர பகவான் வக்ர நிலை அடைகிறாங்க. எங்கே வக்ரம் பெறுறாங்க? உங்களுடைய ராசியிலே தான் அவங்க வந்து வக்ரம் பெறுறாங்க. அப்போ உங்களுடைய ராசியிலே வக்ரம் பெறும்போது கொஞ்சம் வந்து ஸ்பீடாக இருக்கும், அவ்வளவுதான். இந்த 4 மாத காலங்களுக்கும் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். செய்யக்கூடிய வேலைகள்லாம் கொஞ்சம் அதிவேகமாக போயிட்டுருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா, கொஞ்சம் கடந்த 2½ ஆண்டு காலம், இப்போ தற்போது வந்து பார்த்திங்கனாக்க, ஏற்கனவே வந்து உங்களுக்கு சனி பகவான் சிரசு என்று சொல்லக்கூடிய தலைபாகத்தில் வந்து இருந்தாங்க. இப்போ ஜென்மம் என்று சொல்லக்கூடிய வயிற்று பாகத்தில் வந்து இருக்காங்க. அப்போ இது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது சென்ம சனியினுடைய காலமாகவும் நமக்கு இருக்குது. ஆகையினால வந்து பார்த்திங்கனாக்க, இந்த சென்ம சனியினுடைய காலம் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பாதகத்தை கொடுத்து விடாது அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து எச்சரிக்கையோடு இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு உண்மையான ஒரு ஜோதிடமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது பார்த்திங்கன்னா, இந்த பிஸ்னஸில் வந்து நமக்கு இந்த ஒரு காலகட்டங்களில் வந்து நிறையா கொஞ்சம் லாஸ் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, நம்ம வந்து கொடுக்கல் வாங்கல், நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து கொஞ்சம் கவனமாக தீர்மானிக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்குது. அதே போன்று நம்ம வந்து பூமி விற்பனையாக இருக்கட்டும், வீடு வந்து வாங்குறதாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அதில் வந்து கவன எச்சரிக்கையோடு நம்ம வந்து செயல்படணும். அதே மாதிரி வந்து இது போன்ற காலகட்டங்களில் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க,
நமக்கு வந்து அ ஆலயங்களுக்கு அன்னதானம் செய்யலாம். அதே போன்று திருப்பணி ஆலயங்களுக்கு திருப்பணி நடந்துச்சுன்னா, அதுக்கு வந்து நம்ம பொருளாதாரங்கள் குடுத்து உதவி செய்யலாம். நம்ம வீட்ல வந்து சுபகாரியங்கள் செய்யலாம். ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒண்ணு. திருமணம் நடக்காதவர்களுக்கெல்லாம் திருமணம் கண்டிப்பாக நடக்கும். இந்த ஜூலை மாதத்தில அதுவும் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன. அதேபோன்று வந்து வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகளும் நெறைய இந்த ஜூலை மாதத்திலே நீங்க நெறைய முயற்சிகள் பண்ணலாம். வீடு வாங்குவதற்கும், வீடு கட்டுவதற்கும் முயற்சிகள் பண்ணலாம். இந்த ஜூலை மாதத்திலாம் நல்லா இருக்கு. அதாவது சுப விரய செலவா நீங்க செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அது எந்த விதத்தில செய்வீங்களோ, அதாவது வாகனங்கள்ல வந்து போட வேணாம். ஏன்னா வாகனங்கள் வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா, திடீர் திடீர்னு பழுதடையும். அதில வந்து நெறைய பிரச்சனைகள குடுத்துரும். ஆகையினால மண், மனை இது போன்ற இதிலெல்லாம் வந்து நீங்க தாராளமா போடலாம். சுபகாரியங்கள் செய்யலாம். இது போன்றலாம் நீங்க விரைய செலவுகள் செஞ்சீங்கன்னா, இந்த சென்ம சனியில சுப விரய செலவு நமக்கு வந்து அதில அடிபட்டுடும். ஆகையினால வந்து சனி பகவானுடைய இந்த தாக்கம் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, இந்த வக்ரம் பெற்ற காலகட்டத்தில உங்களுக்கு வந்து ஒரு பெரிய தாக்கத்தை கொடுத்து விடாது. கவலைப்பட தேவையில்லை. அதாவது வந்து ஆஞ்சநேயர் பகவான் வழிபாடு செய்துக்கிட்டு வாங்க. அதே மாரி உங்களுக்கு ஆஞ்சநேயர் பகவான் போக முடியல அப்படின்னாக்க, முருகப்பெருமானையும், விநாயகர் பெருமானையும் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜூலை மாதத்தில பார்த்தீங்கன்னாக்க, உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்காங்க. அப்ப ராகு பகவான் இருக்கும்போது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, நமக்கு தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்த வந்து கொஞ்சம் விரயம் பண்ணக்கூடிய நிலையா தான் இருக்கு. ஆகையினால வந்து என்ன அப்படிங்கன்னா, துர்க்கை வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு செய்துக்கிட்டு வாங்க. இந்த ஒரு காலகட்டம் உங்களுக்கு மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த ஜூலை மாதத்தில வந்து உங்களுக்கு கிரகமாளிகை யோகம் ஏற்படுகின்றது. அப்ப கிரகமாளிகை யோகம் என்றால், எதை எடுத்தாலும் உங்களுக்கு நன்மையாகவே நடக்கும். நினைச்சது நிறைவேறும். நல்லதே நடக்கும். ஆகையினால வந்து என்ன அப்படின்னா, குருவினுடைய பார்வை வந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு. ஆகையினால குரு பார்வை கோடி நன்மை தரும் என்று சொல்வார்கள். ஆகையினால குருவினுடைய பார்வை ரொம்ப சிறப்பா இருக்கிறதுனால, இந்த ஜூலை மாதத்தில எல்லா விதத்திலயும் நன்மைகளே நடக்கும். இந்த குரோதி ஆண்டும் உங்களுக்கு சிறப்பான ஒரு வருடமாக தான் திகழும். நீங்க வந்து செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, எதை எடுத்தாலும் நாம வந்து எச்சரிக்கையோட இருக்கணும். கவனத்தோட செயல்படணும். எல்லாத்துலயுமே வந்து பார்த்தீங்கன்னாக்க, அ கவனமாக செயல்பட்டு வந்தால் நமக்கு நல்லதே நடக்கும். கண்டிப்பாக ஆஞ்சநேயர் பகவான், விநாயகர் பகவான், முருகப்பெருமானை எல்லாம் வழிபாடு செய்துட்டு வாங்க. உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் வழிபாடு செய்யுங்க. குலதெய்வம் வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கு வந்து எந்த விதமான தொந்தரவுகளும் இருக்காது. நல்லதே நடக்கும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். போகர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.